கார்த்திகை தீபம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதி கார்த்திகிட்ட என்னை நிம்மதியா இருக்கவே விட மாட்டியான்னு சொல்றாங்க. இங்க பாரு ரேவதி, நீ டென்ஷன் ஆகாத, நான் வேணா வேற ரூம் பார்த்து போய்க்கிறேங்கிறாங்க. சாமி உனக்கு புண்ணியமா போகட்டும், நீ வெளியில போங்கிறாங்க ரேவதி. கார்த்தி ரிசப்ஷன்ல போய் அவங்களுக்கு ஒரு தனி ரூம் கேட்டு வாங்கிக்கிறாங்க. ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கிறத மாயா தெரிஞ்சுக்கிட்டாங்க. மாயா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொக்கேவும் அவங்களுக்கு ஒரு கார்டும் அது ரேவதி கிட்ட கொடுக்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுல வந்து ஐ லவ் யூன்னு எழுதியிருக்கு. இதை பார்த்ததும் ரேவதி மறுபடியும் டென்ஷன் ஆகுறாங்க. இதெல்லாம் அந்த ராஜாவோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு கார்த்தி இருக்கிற ரூமுக்கு போறாங்க. ரேவதி அங்கேயும் போய் டாட்டு பொட்டுன்னு சண்டை போடுறாங்க. இதெல்லாம் உன்னோட வேலை தானே, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நான் நிம்மதிக்காகத்தானே வந்திருக்கேன், திரும்ப திரும்ப என்னை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பியா, இந்த பொக்கேவும் இந்த கார்டும் தேவைதானா, இது எதுக்கு எனக்கு கொடுத்தின்னு கேட்குறாங்க. ரேவதி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுற, நான் இதை உனக்கு கொடுக்கவே இல்லைங்கிறாங்க கார்த்தி. என்ன சும்மா நடிக்கிறியா, எங்க அம்மா மனசை மாத்தின மாதிரியே என் மனசையும் மாத்தி நீ என் கூட சேர்ந்து வாழலான்னு தானே ஆசைப்படுற, அது மட்டும் ஒரு நாள் நடக்காதுங்கிறாங்க ரேவதி. என்ன ரேவதி புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க, இதை நான் கொடுக்கல, உங்ககிட்ட யார் கொடுத்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு கேட்கலாங்கிறாங்க. பணத்தை கொடுத்து இது கொடுக்க சொல்லுவேன், இப்போ கூப்பிட்டு கேட்டு அதுக்கும் பணத்தை கொடுத்து கொடுக்கலன்னு சொல்லுவேன், இது எல்லாம் நம்பருக்கு நான் என்ன முட்டாளாங்கிறாங்க ரேவதி. இதுக்கப்புறமும் இதை பத்தி உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி. எனக்கும் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை தான், ஆனா இதுக்கப்புறமும் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு டார்ச்சர் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு ரேவதி அங்கிருந்து போறாங்க. ரேவதி கார்த்தி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறதா மாயா அந்த பக்கமா நின்று ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆஹா, ரெண்டு பேத்துக்கும் நல்ல சண்டை சூடு பிடிக்குதே. இன்னும் ரேவதி மனசுல இந்த டிரைவர் பையில ஏத்துக்காம தான் இருக்கா. இதையே ஷாக்கா வச்சு திரும்ப திரும்ப இந்த டிரைவர் பையன் செஞ்ச மாதிரியே நம்ம ரேவதிக்கு டார்ச்சர் கொடுக்கணும். டிரைவர் பையில தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட சண்டை போட்டு இங்கிருந்து ஊருக்கு போகும்போது ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் போகணும். பிரிஞ்சு போனது மட்டும் இல்லாம நீயும் வேண்டாம் நானும் வேண்டாம் டிரைவர்ஸ் வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க மாயா. சந்திரா மாயாவுக்கு பொண்ணு பண்ணி, என்ன மாயா நீயும் ஏற்காடு போயிட்டியா, ரேவதி இருக்கிற ரூமுக்கு பக்கம் தான் இருக்கியான்னு கேட்குறாங்க. அட ஆமாங்க, சொல்லி கொடுத்த மாதிரியே ரேவதிக்கும் கார்த்திக்கும் அப்பப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேங்கிறாங்க மாயா. அதே மாதிரி செஞ்சுட்டே இரு, அவங்க ரெண்டு பேரும் திரும்பி வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேரும் சரியான சண்டை போட்டு இங்க நீயும் வேண்டாம் நானும் வேண்டான்னு பிரிஞ்சு போற அளவுக்கு நிலைமை வரும். எங்க அக்காக்காரி நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோன்னு திருந்துவா அப்படின்னு சந்திரா மாயாவை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. மாயாவும் சந்திரா பேச்சை கேட்டு ஆமாங்க, நான் நினைக்கிற மாதிரி இந்த டிரைவர் பையில டைவர்ஸ் பண்ணிட்டு மகேஷை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதாங்க எனக்கு சந்தோஷங்கிறாங்க மாயா. மாயா நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா ரேவதியும் டிரைவர் பையிலும் ஒரு நிமிஷம் கூட சேர்ந்து பேசக்கூடாது, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும் போதெல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்கணும், அப்பதான் நாம நினைச்சது நடக்குங்கிறாங்க சந்திரா. கண்டிப்பா நடக்குங்க, அதுக்காகத்தானே நான் இங்க வந்திருக்கேன். ரேவதியை கல்யாணம் பண்ணி மகேஷ் எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னே தெரியல, என்ன பழி வாங்கிட்டாங்கல்ல, அவங்கள நான் சும்மா விட மாட்டேங்கிறாங்க மாயா. கார்த்தி நடந்தது எல்லாம் நினைச்சு பாக்குறாங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம தான் நடந்தது, ஆனா ரேவதி ஏன் தான் இப்படி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான்னு தெரியல. கொஞ்சமாச்சு மனசு மாறுவான்னு நினைச்சோம், ஆனா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ரேவதி என்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு குத்தம் சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காளேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி மன ஆறுதலுக்காவது நம்ம கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு கார்த்தி நினைச்சு ஏற்காட்டுல அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. கிடைக்கலங்கிறதுக்காக வெளியில வந்து பேசுறாங்க கார்த்தி. சாமுண்டீஸ்வரி சரி ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு ஃபோன் பண்றாங்க. ரேவதி போனை பார்த்துட்டு பேசாம அமைதியா நிக்கிறாங்க. ரேவதி அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது கார்த்தி போன்ல பேசிட்டு இருக்கிறத பார்த்து ரேவதி கோவப்படுறாங்க. ஓ அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு இப்ப திரும்ப அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களா, பேசட்டும் பேசட்டும்னு நினைக்கிறாங்க ரேவதி. சாமுண்டீஸ்வரி ரேவதிக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கலன்னு ராஜராஜன் கிட்ட சொல்றாங்க. இன்னும் ரேவதிய மேல கோவமா இருப்பா போல இருக்கு, ரேவதிக்கு ஃபோன் பண்ண கோவத்துல இருப்பா போல இருக்கு, அதான் ஃபோன் எடுக்கலீங்க. கல்யாணத்தை அம்மா ஏன் இவ்வளவு அவசரமா செஞ்சு வச்சாங்கன்னு அவ ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவா, அப்பதான் அம்மா செஞ்சது சரின்னு நினைப்பா பாருங்க. இந்த ஹனிமூன் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்குமல்ல. ராஜாவும் ரேவதியும் ஏற்காடு போய் தனிமையில இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிட்டாங்கன்னா மனசுல இருக்கிற கோபம் தாபம் எல்லாம் நீங்கிரும். திரும்பி வரும்போது ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா வருவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. நீ ஒன்னும் கவலைப்படாத, மாப்பிள்ள தங்கமான மனுஷன், ரேவதியோட மனசை புரிஞ்சுக்குவாரு, அவ கோபமாவே பேசினாலும் அதை அனுசரிச்சு போய்க்கக்கூடிய ஒரு நல்ல மனசு இருக்கு, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா ஒத்துமையா வரத்தான் போறாங்க பாருங்கிறாங்க ராஜராஜன். அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்தி வெளியில நின்று போன் பேசிட்டு இருக்காங்க. மாயா அவங்க ரூம்ல இருந்து சரி கார்த்தியும் ரேவதியும் என்னதான் பண்றாங்கன்னு போய் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கலான்னு மாயா அப்படியே சௌகரியமா வந்துட்டு இருக்காங்க. கார்த்தி வெளியில நின்று போன் பேசுறத பார்த்தா மாயா திரும்பி ஓட்டம் பிடிக்கிறாங்க. திரும்பி ஓடுறத பார்த்தா மாயாவை கார்த்தி பார்த்துக்கிட்டாங்க. கார்த்தி பார்த்துட்டு என்னது மாயா மாதிரி தெரியுது அப்படின்னு சந்தேகத்திலேயே ஓடி பாக்குறாங்க. அங்க ஓடி பார்க்கும்போது மாயா அங்க கண்ணு கெட்டின தூரம் ஓடினவங்க மறைஞ்சிடறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பின்னாடியே துரத்தி பாக்குறாங்க. இங்கதானே வந்த மாதிரி இருந்துச்சு காணுமே, ஆனா அது நிச்சயமா மாயா தான் அப்படின்னு கார்த்திக்கு நல்லா சந்தேகம் வந்துருச்சு. அப்ப நாம வந்ததும் பின்னாடியே மாயாவும் வந்திருக்காளா, எங்க தங்கியிருப்பாளா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க கார்த்தி. மாயா ஓடி போனதும் அங்க ஒரு குழி மாதிரி இருக்கு, அந்த குழிக்குள்ள இறங்கி உட்காந்துக்கிறாங்க. கார்த்தி கண்ணுல பட்டுட்டா நம்ம வந்த காரியமே நடக்காம போயிடும், அவன் கண்ணுல படாம எப்படியாவது தப்பிச்சிடணும்னு மாயா மறைஞ்சு ஒளிஞ்சுக்கு வந்திருக்காங்க. கார்த்தியும் அங்க அங்க தேடி பார்த்துட்டு எப்படியும் போறதுக்குள்ளேயே நம்ம கண்ணுல சிக்குவா, கையும் களவுமா பிடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு அமைதியா திரும்பி வந்துடுறாங்க கார்த்தி. ரேவதி ரூமுக்குள்ளேயே என்ன வரைக்கும் அடைஞ்சு கிடக்கிறது, என்னை வெளியில கூட்டிட்டு போன்னு கார்த்தி கிட்ட கேக்குறாங்க. சரிவா போலாம் அப்படின்னு கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் கார்ல போறாங்க. ரேவதி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறத பார்த்தா மாயாவும் ஒரு
காரை புக் பண்ணி அவங்களும் பின்னாடியே கிளம்பி போறாங்க. ஒரு இடத்துல ரேவதி காரை நிறுத்த சொல்றாங்க. அந்த இடத்துல போய் அமைதியா உட்காந்துருக்காங்க ரேவதி. ரேவதி ஏதோ யோசனையில இருக்கிறத பார்த்த கார்த்தியும் அவங்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் நடமாடிக்கிட்டு இருக்கும்போது மாயா அங்க ஒளிஞ்சு நின்று வந்துட்டு இருக்காங்க. ரேவதி அந்த பக்கமா போய் அப்படியே அந்த காடெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கார்த்தி ரேவதி ரொம்ப தூரம் எட்ட போகாதேங்கிறாங்க. எது எனக்கு நீ அட்வைஸ் பண்ண வந்துட்டியா? வெளியில கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டதுக்காக என் மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற மாதிரி நடிக்கிறியா? நீ சொல்ற இடத்துக்கு தான் நான் போகணும் வரணுமா? வீட்டில் தான் அம்மா தொல்லைன்னா இங்கே வந்து உன் தொல்லை தாங்க முடியலையே. நீ டிரைவருங்கிறத என்னைக்கும் மறந்துடாத. எங்கள் வீட்டில் நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்தியோ அதே வேலையை தான் இப்போவே எனக்கு நீ பார்த்துட்டு இருக்க. என் மேலே எல்லாம் ரொம்ப அக்கறைப்படுற மாதிரி நடிக்காத. கார்த்தியை ரொம்பவே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிட்டு திரும்ப ரேவதி வந்து அப்படியே அப்செட் ஆகி கோர்றாங்க. மகேஷோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்ட அந்த நாட்களை நினச்சி பார்த்துட்டு ரேவதி சோகமாக கொண்டிருக்காங்க. ரேவதி கொண்டிருக்கிறத பார்த்த கார்த்தியும் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள். ஏன் தான் ரேவதி இப்படி இருக்கான்னு தெரியலன்னு நினச்சிட்டு கார்த்தியும் ஒரு ஓரமாக போகிறாங்க. கார்த்தியை ரொம்பவே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்கிறத மாயா பாத்துறாங்க. நாம நினைச்சதை விடவே ரேவதி இன்னும் அந்த டிரைவர் பையன் மேல கோவத்தோட தான் இருக்கா. அந்த கோவத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க மாயா. கார்த்தி ரெண்டு பேரும் திரும்பவும் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் மறுபடியும் போர் அடிக்குதுன்னு சொல்லி ரேவதி அங்க இருந்து கிளம்புறாங்க. கார்த்தி வந்து கேக்குறாங்க, ரேவதி நீ எங்க போற? எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போய், இது வெளியூர், உனக்கு பழக்கம் இல்லாத இடம், அதனாலதான் நான் சொல்றேங்கிறாங்க. கார்த்தி இங்க பாரு, திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு கொடுக்காத. நான் எங்க தான் போனா உனக்கு என்ன? இல்ல ரேவதி, புது இடமா போச்சு, அப்படி ஒரு வேலை நீ எங்க போய் தெரியாத இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா கூட எனக்கு உடனே மெசேஜ் பண்ணுங்கிறாங்க கார்த்தி. அப்படியெல்லாம் நான் உனக்கு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. என் உயிரே போனாலும் சரி நான் உனக்கு போன் பண்ணி ஹெல்ப் கேட்க மாட்டேங்கிறாங்க ரேவதி. ரேவதி ஏன் இப்படி அபசகுணமா பேசுற? உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணி இல்லைன்னா மெசேஜ் பண்ணுன்னு சொல்றாங்க. ஒன்றும் தேவையில்லை, நான் பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போய் சாப்பிட்டு திரும்பி பாக்குறாங்க. அங்க அவங்க பர்ஸு போனு எதுவுமே காணோம். ரேவதி பதறி போயிடுறாங்க. அங்க வந்து சர்வர் வந்து கேக்குறாங்க, என்னம்மா காசு எடுத்து வைங்கிறாங்க. சார் என்னோட பர்ஸு போனு எதையும் காணோம், யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்றாங்க ரேவதி. அப்படியா? சில பேர் இப்படிதாம்மா வந்து போய் சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பிட்டதுக்கு ஒழுங்கா பில் எடுத்து வைங்கன்னு சொல்றாங்க. சார் அதான் சார், போனையும் காணா பர்ஸையும் காணா, நான் என்ன செய்வேங்கிறாங்க ரேவதி. எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்கீங்கன்னு கேட்கும்போது ரேவதி ஹோட்டல் பேரை சொல்றாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும்தான் தங்கியிருக்கீங்களா இல்ல உங்க கூட யாராவது வந்திருக்காங்களான்னு கேக்குறாங்க. ரேவதி கார்த்தியா வேண்டா வெறுப்பா எந்த சூழ்நிலையும் உன்னை உதவிக்கு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த ரேவதி இப்ப நல்ல சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க. என் புருஷன் கூட தான் வந்திருக்கேன்னு கார்த்தியை கூப்பிடுறாங்க. ரேவதி போன் பண்ணனதும் கார்த்தி உடனே அந்த ஹோட்டலுக்கு வர்றாங்க. வந்ததும் பணத்தை கட்டிட்டு இவங்க என்னோட ஒய்ஃப் தான் சார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் ரேவதிக்கு கார்த்தி மேல ஒரு பாசம் பரிவு ஏற்படுது. ரேவதி கார்த்தியை புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்குள்ள ஒரு காதல் மலருமான்னு நாளை பார்க்கலாம்.